பழக்கம் உடையவர். அவருடைய நெருங்கிய வழிகாட்டுதலை திரு ராஜகோபால் சார் பெற்றவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. திரு வெங்கடேசன் சாரும் அவருடைய தந்தையினுடைய வழிகாட்டுதல் மட்டுமின்றி ஸ்ரீ எம்பி பண்டிட் அவர்களுடனும் அவருக்கு பரிச்சயம் உண்டு. அவர்களுடைய தொடர்பின் மூலம் சில அரிய அனுபவங்களையும் வழிகாட்டுதல்களையும் அவர் பெற்றிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் நம்மிடையே கடந்த நவம்பர் மாதம் உரையாற்றினார். அவர் உரையாற்றிய தலைப்பு என்னவென்றால், பகவானினுடைய ஸ்ரீ அரபிந்தோவினுடைய எஸ்ஸேஸ் ஆன் கீதாவில் இருந்து தெய்வீக ஆச்சாரியனும் சீடனும் என்கின்ற தலைப்பில் உரையாற்றினார். இது நவம்பர் மாதம் 2023 நாள். இன்றைக்கு அதே எஸ்ஸேஸ் ஆன் கீதா, பகவானினுடைய அந்த ஸ்ரீ அரபிந்தோவினுடைய எஸ்ஸேஸ் ஆன் கீதாவில் இருந்து மனிதனும் வாழ்வின் போராட்டமும், மேன் அண்ட் த பேட்டில் ஆஃப் லைஃப் என்கின்ற தலைப்பில் உரையாற்ற உள்ளார். அவரை ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பில் அன்புடன் வரவேற்று இந்த உரையை ஆற்றுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஓவர் டு யூ ராஜா வெங்கடேசன் சார். உங்க மைக், ப்ளீஸ் அன்மியூட் யுவர் மைக் சார். Thank you, sir. Thank you. Thank you, Chairman, for this opportunity. Pranams to Divine Mother. Pranams to Sri Aurobindo. Pranams to Guruji Sri MP Pandit. Pranams to my father and my mentor, Sri N. Rajagopal. இன்றைக்கு நாம் பார்க்க போய் தலைப்பு எஸ்எஸ் ஆன் கீதா. அது பண்டிட்ஜி எழுதிய தாட்ஸ் ஆன் கீதா. இந்த புத்தகம் சாப்டர் பை சாப்டர் சம்மரி ஆஃப் எஸ்எஸ் ஆன் கீதா பை ஸ்ரீ அரபிந்தோ. அதுதான் எழுதியிருக்கிறார். அதுதான் இந்த டாபிக்ல நம்ம சிலவற்றை பார்க்க போகிறோம் என்று. மேன் அண்ட் தி பேட்டில் ஆஃப் லைஃப், மனிதனும் வாழ்க்கை போராட்டம். வாழ்க்கை சில சமயம் நம் வாழ்க்கை பயணம் என்கிறோம், சில சமயம் வாழ்க்கை கனவு என்கிறோம். இவ்வாறு வெவ்வேறு கோணங்களில் நம் வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆனால் ஸ்ரீ அரபிந்தோ அவர் வாழ்க்கை பற்றி பேசும்போது வாழ்க்கை ஒரு போராட்டம் என்கிறார். He speaks of battle of life, a life as a comeback. நம்மளுக்கு நாம் அறிந்தோ அறியாமலோ எப்பொழுதுமே ஒரு மோதல், வாழ்க்கையின் ஒவ்வொரு மட்டத்திலும் ஒரு போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இட் மே பி அட் பிசிக்கல் லெவல், வைட்டல் லெவல் ஆர் மென்டல் லெவல். இந்த அறியாமைன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும், ஒரு இருட்டு, டார்க்னஸ். அந்த அறியாமையின் நிழலில் நாம் இருக்கும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்கிறார். இப்போ உலகத்தின் இயல்பு என்னவென்றால், அதன் இயல்பும் செயல்முறையும் ஒவ்வொரு நொடியும்
ஒவ்வொரு நொடியும் ஓர் போர் நடக்கும் ஒன்றாகவே இருக்கின்றது. அது இந்த உலகின் இயல்பும் செயல்பாடும் அப்படித்தான் இருக்கின்றது. இதில் சில யுத்தங்கள் நம் கண்களுக்கு தெரிகின்றன. which we see. For example, Russia, Ukraine, Israel, Palestine. இந்த யுத்தங்களை நாம் பார்க்கிறோம் காணொலி வழியாக, அதை பற்றி செய்திகள் படிக்கிறோம். இது கண்களால் உணரக்கூடிய ஒன்று. ஆனால் சில யுத்தங்கள் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. அவை சட்டில் மேட்டர்னு சொல்றோம் இல்லையா, எண்ணங்கள் போல சில நுட்பமான விஷயங்கள் கூட எப்போதும் மோதல் இருந்து கொண்டே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு செயலை செய்ய வேண்டும். அதற்கு முன் அதை எவ்வாறு செய்வது என்பது நம் மனத்திற்குள் நாம் எண்ணுகின்றோம். எப்படி செய்தால் அது நன்மை பயக்கும் எல்லாருக்கும். முதலில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. ஒரு 5-10 வினாடிகளில் அடுத்த எண்ணம், ஒன் மோர் தாட், இன்னொரு எண்ணம் தோன்றுகிறது. அப்போது முதலில் தோன்றிய எண்ணம் கைவிடப்படுகிறது. இன்னும் சில வினாடிகளில் இன்னொரு புதிய எண்ணம் தோன்றுகிறது. ஸோ ஆல்வேஸ் கிளாஷ் ஆன் தாட்ஸ். எண்ணங்களில் மோதல் இருந்து கொண்டே இருக்கிறது. அல்டிமேட்லி ஒரு எண்ணம் தான் நமக்கு சரி என்று தோன்றி அதன்படி நாம் செயல்படுகிறோம். ஆனால் அந்த எண்ணம் கூட அப்போதைக்கு ஃபைனல். ஆனால் அதுவும் தற்காலிகமானதுதான் என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். இதேபோல் இது எண்ணங்கள். இதேபோல் உணர்வுகள், எமோஷன்ஸ், உணர்வுகளின் மோதல் இருக்கின்றது நமக்குள். நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம். we experience all those things. இப்போ கீதாச்சாரியன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா, அவர் நமக்கு தெரிந்த ஒன்றுதான். அவருடைய பர்சனாலிட்டி, த டாமினேட்டிங் பர்சனாலிட்டி, ஆதிக்கம் செலுத்தும் ஆளுமையோடு இருக்கிறார். உலகின் அதிபதியாக இருக்கிறார். மக்களின் நண்பனாக இருக்கிறார். அதே சமயம் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் அளிக்கும் போது ஒரு காலனாக எல்லாவற்றையும் அழிப்பவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். இவர் உலகின் அதிபதி, மக்களின் நண்பன், அதே சமயம் காலனாகவும் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவருக்குள் 2 அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று மகிழ்ச்சியும், இன்னொன்று மகிழ்ச்சி அல்லாத அம்சமும், இரண்டும் இருக்கின்றது. இப்பொழுது நாம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்த அறிவுரைகள், அதன் பேரில் நாம் நம்முடைய எண்ணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் உள்ள நல்லவற்றையும் சந்தோஷமானவற்றையும் படைத்தது இறைவன், கடவுள், த பிரம்மம். ஆனால் அதே சமயம் துன்பங்கள், த நெகட்டிவ் சைடு, அதாவது எதிர்மறை சக்திகள், தெய்வத்துடன் எதிர்மறை சக்திகள், இதையெல்லாம் படைத்தது ஒரு அசுர சக்தின்னு சொல்லலாம், ஆஸ்திரேல் ஃபோர்ஸஸ் சொல்லலாம், அப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஒரு அணுகுமுறை கடவுளை எல்லா பொறுப்பிலிருந்தும் விடுவிக்கின்றது. அதாவது இந்த பொய்மை, தென்
ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸ், தீய சக்திகள், இதையெல்லாம் கடவுள் படைக்கவில்லை. அது ஒரு அசுரா, அவருடைய படைப்பு, அசுரனின் படைப்பு என்று நம்முடைய ஒரு அணுகுமுறை. இதை ஸ்ரீ அரவிந்தர் ஒத்துக்கொள்ளவில்லை. அவருடைய பாயிண்ட் என்ன? He says, and I quote, God is there in the good as also in the evil. கடவுள் நன்மையிலும் இருக்கிறார், தீமையிலும் இருக்கிறார். He is in a way responsible for the evolution, and it is a process. It's an evolutionary process. That's what he says. அவர் எல்லா பொறுப்பிலும் எல்லாவற்றிற்கும் அவர் பொறுப்பு இருக்கிறது. இது ஒரு பரிணாம வளர்ச்சியின் ஒரு செயல்முறை, எவ்வளவுதான் என்கிறார். இதற்கு நாம் இந்த தீயவற்றிற்கு, இந்த பொய்மைக்கும் அசுரசக்திகளுக்கும் நாம் பழியை வேறொரு இமேஜினரி பர்சனாலிட்டின்றார், லைக் டெவில். அது மாதிரி அந்த பழியை அது மேல் போடுவது சரியல்ல என்கிறார். பிகாஸ் கடவுள் அமைதியிலும் இருக்கிறார், போராட்டங்களிலும் இருக்கிறார், இரண்டிலும் இருக்கிறார். அப்போது the God, what we perceive, is there everywhere. எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறார், ஆல் பர்வேடிங், எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார். ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தில் தெய்வீக இருப்பு உள்ளது, தட் இஸ் டிவைன் பிரசன்ஸ் என்பதை திடமான நம்பிக்கையுடன் நாம் உணர்ந்து கொண்டு நம் யோகாவை தொடங்க வேண்டும் என்கிறார். அதே சமயம் we have to accept, இந்த உலகம் என்பது போராட்டங்கள் என்று ஒன்றுதான் என்று ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். We don't have a choice. ஆனால் இந்த தன்மை, the nature is subject to change. அதன் தன்மை மாறுதலுக்கு உட்பட்டது என்கிறார். இந்த சேஞ்ச், அதை பற்றி பேசும்போது ஒரு 20-25 வருஷம் முன்னாடி நான் அரவிந்தர், ஐ டோன்ட் ரிமெம்பர் தட் வெதர் கான்வர்சேஷன்ஸில் வருதா இல்லை ஈவினிங் டாக்ஸா என்னன்னு தெரியல எக்ஸாக்டா. ஒரு இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார். மனிதன் ஒருவர் இறக்கும்போது ஏன் அழுகிறான்? இது அவருடைய கேள்வி. அவருடைய லாஜிக் இந்த கேள்வியை தொடர்ந்து என்னவென்றால், ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறக்கும்போது ஒரு நாள் குழந்தை, பிறகு 1 மாத குழந்தை, பின்பு 1 வயது ஆகிறது, 5 வயது ஆகிறது, 7, 8, 10 வயது பாலகன், குழந்தை பாலகனாக மாறுகிறது. இப்போது அந்த குழந்தை உருவம் யாரும் பார்க்க முடியாது. குழந்தை பிறந்தபோது எப்படி இருந்ததோ அந்த குழந்தை பாலகனாக மாறியது. இந்த உருவம் வேறு, அந்த உருவம் வேறு, இரண்டுக்கும் சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் இந்த ஜாடை இருக்கும். ஆனால் குழந்தையா இருந்தபோது எப்படி இருந்ததோ அது மாதிரி இல்லை. இதே அந்த பாலகன் இன்னும் சிறிது வயதாகி 20 வயதில் இளைஞனாகிறான். அவனுக்கும் வயதாகி கொண்டே போகிறது. 35-40 வயது நடுத்தர வயதனாகிறான். நடுத்தர வயது தாண்டி 60, 70, 80 வயோதிகனாகிறான். இப்போது அந்த குழந்தை பருவம், பாலகன், இளைஞன், நடுத்தர வயது மனிதன், இப்போ வயோதிகர், எல்லாம் ஃபார்ம்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே வருது.
ஆனா ஸ்ரீ அரவிந்தர் கேட்கிறார், யாரும் அந்த குழந்தை இப்ப இல்லைன்னு யாரும் ஏன் அழல? அந்த பாலகன் இல்ல, அந்த இளைஞன் இல்ல, அந்த நடுத்தர மனிதனும் இல்லை. இப்பொழுது இந்த வயோதிகர் தான் இருக்கிறார். அவரும் அந்த ஆத்மா, அந்த பர்பஸ் முடிந்தவுடன் அது உடலை விட்டு பிரிந்து விடுகிறது. அந்த ஆத்மா நித்தியம், உடல் அனித்தியம். ஸோ ஆனா இது சேஞ்ச் ஆயிட்டே வருது. இந்த சேஞ்சஸ்ல நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, ஏன் நம்மளுக்கு அழுகே வருதில்லை அப்படின்னு பார்த்தோம்னா, there's a continuity. அந்த கண்டினியூட்டி இருந்துட்டே இருக்கு, தொடர்ச்சி இருக்கு இல்லையா? அந்த குழந்தை தான் இந்த பாலகன், இந்த பாலகன் தான் இந்த இளைஞன், இந்த இளைஞன் தான் இந்த நடுத்தர வயது மனிதன், அவன் தான் என்று வயோதிகன். அந்த ஒரு கண்டினியூட்டி இருக்கு. அதனால அவரை பெற்ற தாய் தந்தையரும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை, உற்றார் உறவினர்களும் கவலைப்படுவதில்லை, எல்லோருமே. ஏன்னா இன்று வரை அந்த குழந்தை உயிருடன் இருக்கிறது, அந்த ஒரு இதுதான். ஆனால் அந்த ஃபார்ம்ல இல்லை. ஆனால் அந்த ஆத்மா அந்த உடலை விட்டு பிரிந்தவுடன் அந்த ஃபார்மும் போயிடுது. there is no form, either we have to bury that or we have to cremate. இது ரெண்டு சாய்ஸ் தான். அப்போ இப்போ ஏன் ஆகணும்னு அவர் என்ன லாஜிக்ல கேட்குறாருன்னா, சி இதெல்லாம் சேஞ்ச் இன் ஃபார்ம். அந்த பர்பஸ்க்காக வருது ஒரு ஆத்மா, அந்த பர்பஸ் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் பர்த், எவல்யூஷன், இந்த பரிணாம வளர்ச்சிக்காக அடுத்த பர்த்தை நோக்கி செல்கிறது. இப்போ இந்த ஆத்மா அழிவதில்லை, ஆத்மா நித்தியம், இதெல்லாம் அனித்தியம். இந்த ஃபார்ம், இந்த ஃபிசிக்கல் பாடி எல்லாமே அனித்தியம். ஒரு டைம் ப்ராசஸ் தான், அது டைம்ல தான் இருக்குது. ஆனால் ஆத்மா அழிவதில்லை, அது ஆத்மா தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆத்மா இருக்கும்போது நீ ஏன் அழுகிறாய்? இப்போ அதுதான் கொஸ்டின். ஏனால் ஆத்மாவை நம்மால் பார்க்க முடிவதில்லை. அதனால்தான் அவர் சொல்கிறார், இந்த ஒருவர் இறந்தவுடன் அழுவது, ஐ திங்க் மதர் ஹஸ் said this, it is selfish to grieve on if somebody dies. இது சுயநலமான ஒன்று என்கிறார் மதர். ஏனென்றால் யூ ஆர் டினைட் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் பிசிக்கல் பிரசன்ஸ், அவ்வளவே இங்க. பட் ஆத்மா இன்னும் இல்லை, ஆத்மா இருந்து கொண்டேதான் நித்தியம். ஆத்மா பார்ட் ஆஃப் பிரம்மம். ஆத்மாவுக்கு என்றுமே அழிவு கிடையாது. அதைத்தான் கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனிடம் சொல்கிறார், நீ அவர்களை கொல் என்று நான் சொல்கிறேன். கொன்றால் அந்த உடல் தான் அழியுமே தவிர ஆத்மா அழிவதில்லை. அது பகவத்கீதையில் அவர் சொல்றார் அர்ஜுனனுக்கு. இப்போ ஸ்ரீ அரவிந்தர் என்ன ரீசன் கொடுக்குறாருன்னா, சி சேஞ்ச், திஸ் ஆல் டெம்பரரி, எவ்ரி திங் இஸ் டெம்பரரி. இதெல்லாம் மாதலுக்கு உட்பட்டது. அதே மாதிரி இதுவும் இந்த மாதலுக்கு உட்பட்டது தான். இந்த போராட்டங்கள் இன்று போராட்டமாக இருக்கிறது. ஆஃப்டர் சம் டைம் வி டு நாட் நோ, அது எப்போ சேஞ்ச் ஆகும்னு தெரியாது. மேலே பார்ப்போம் எப்படி அவர் சொல்கிறார் என்று. ஸோ நத்திங் இஸ் எவர் தி சேம் என்கிறார். அதுக்கு இந்த இதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது, நான் இப்போ படித்தது. இன்னொன்று, the moment dies, the instant it is born. ஒரு கணம் பிறந்த உடனே அது இறந்து விடுகிறது. இப்பொழுது நேரம் சரியாக 4:20 என்னுடைய கடிகாரத்தின்படி. ஆனால் நான் சொன்ன 60 வினாடிகள் இப்போ தாண்டி 4:01:15 என்று ஆகிவிட்டது. ஸோ அந்த 60 வினாடிகள் அந்த இது போயிடுது. The moment dies, the instant it is born. அந்த கணம் அப்பவே இறந்து விடுகிறது என்கிறார். பட் இதுல இந்த அம்சங்களில் மிகவும் பயங்கரமான ஒன்று என்னவென்றால் மரணம் என்கிறார். ஏனென்றால் எங்கே உயிர் இருக்கின்றதோ அங்கே மரணமும் இருக்கின்றது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை என்கிறார். அப்படி என்றால் இதை தவிர்க்க முடியுமா என்று ஒரு கேள்வி வருகிறது.
இந்த போராட்ட காட்சியையும் சண்டையையும் தவிர்த்து வேறு இடத்தில் தடையில்லாத அமைதியை காண பல முயற்சிகள் மனிதன் மேற்கொண்டுள்ளான். அது நடந்திருக்கு. There were efforts in the past. But what Sri Aurobindo says, but that is not the destiny of man. ஆனால் மனிதனின் விதி அது அல்ல என்கிறார். நாம் நம் வாழ்க்கையின் முரண்பாடுகளையும் நன்மையின் உயர்ந்த கொள்கைகளையும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நம் வாழ்க்கையில் முரண்பாடுகள் உள்ளன, ஆனால் உயர்ந்த கொள்கைகளும் உள்ளன, which is good. ஆனால் இந்த முரண்பாடுகளுடன் வாழ்வதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார். மாறாக அவற்றை வெல்வதற்கு வென்ற பின் அதை மாற்றுவதற்கும் முயற்சி எடுக்க வேண்டும் என்கிறார். அது அவ்வளவு எளிதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் இதில் இரண்டு ஆஸ்பெக்ட்ஸ் என்னவென்றால் பலம், குறைவான வலிமை, அதிக வலிமை. இவற்றின் மோதல் இது ஒரு அம்சம். இதன் முதலின் அம்சம் இது பல்வேறு நிலைகளில் பெருகி வரும் நெருக்கடி. அதனால் வரும் நெருக்கடி அதை எப்படி நம் உடல் ரீதியாக நமக்கு ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணி அதை உச்சத்தை அடைய வைக்கிறது. இது நாம் எவ்வாறு இதை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். இங்கே பகவத்கீதை தார்மீகம் மற்றும் உடல்நிலைகளின் இந்த உண்மையை அங்கீகரிக்கின்றது. எஸ், இது மாதிரி தான் இருக்கும், இது இப்படித்தான், இந்த வாழ்க்கை என்பது இப்படிதான் இருக்கும் என்கிறது. அப்பொழுது நாம் இப்போ என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் கீதை தோன்றிய காலத்தை இப்பொழுது மனதில் கொள்ள வேண்டும். கீதை தோன்றி பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகின்றது. அந்த ஒரு காலத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அப்பொழுது அன்றைய காலகட்டத்தில் போர் என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதை அவர்கள் அங்கீகரித்தனர். அவர்கள் வன்முறையை கண்டும் போரின் உண்மையிலிருந்தும் ஒதுங்கவில்லை, அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் அவர்கள் போரின் பங்களிப்பை அங்கீகரித்தார்கள். They recognized the contributory role of the war. இன்று மனிதகுலம் தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் ஆன பிறகும் போர் சூழ்நிலை கடக்கும் இன்னும் தயாராகவில்லை. மனிதகுலம் தோன்றி எவ்வளவோ ஆண்டுகள் ஆகிவிட்டன, ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னும் அந்த போர் சூழ்நிலையை கடக்கும் நிலையை நாம் அணுகவில்லை. இன்னும் அதற்குள்ளதான் சிக்கொண்டிருக்கிறோம். இப்போது 2 உலகப் போர்கள் நடந்து முடிந்துவிட்டன. இதன் பிறகும் நாம் செய்வதெல்லாம் ஒரு வகையான நலன்களுக்கு இடமளிப்பதை தவிர போரை சமாதானமாக மாற்ற வழி இன்னும் திறக்கவில்லை. அப்படி என்றால் நாம் அந்த போரை சமாதானமாக மாற்றும் வழியை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறோமா இல்லையா என்று ஒரு கேள்வி வருகிறது. இந்த போராட்டம் மற்றும் போரின் இந்த அம்சம் தவிர்க்க முடியாதது என்றால் பகவத்கீதை என்ன சொல்கிறது? The struggle and the fight and the war
இஸ் இன்எவிட்டபிள். அப்போ இதுக்கு கீதாவோட பதில் என்ன? இந்த உண்மையை ஆன்மீக உண்மையுடன் எவ்வாறு ஒத்திசைப்பது? அதாவது how do we harmonize this truth, that is this fact, with spiritual existence? And எவ்வாறு இந்த ரெண்டு உண்மைகளையும் சமரசம் செய்வது? இதுதான் கீதைக்கு முன்னாடி வைக்கப்பட்ட கேள்வி. இப்போ கீதை நம்ம எல்லோருக்கும் தெரியும், கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்கிற ஒரு பாடம் போர்க்களத்தில். இங்கே என்ன நிலையில் இருக்கிறான் அர்ஜுனன்? அவன் ஒரு போராடி, மேன் ஆஃப் ஆக்ஷன். அவனுக்கு ஒரு கடமை இருக்கிறது, சமூகத்தின் பொறுப்பு இருக்கிறது. அந்த சொசைட்டி அந்த சொசைட்டிக்கு ஒரு மறைமுகமான போர், சமூகத்தின் பொறுப்பை காப்பதற்கு ஒரு மறைமுகமான போர் நடந்து கொண்டிருக்கிறது. எதற்காக என்றால், அவன் அந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் அவன் பாடுபட வேண்டும். அதற்கு தடையாக எது வந்தாலும் அதை முறியடிக்க வேண்டும். this war is implied. அந்த அர்ஜுனன், such a man of action, அவன் சத்திரியன் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். சத்திரியன் அவனோட நேச்சர் இருந்தால் அவன் போர் வீரன். அவனோட ஃபங்க்ஷன் போர் வீரன் தான். பட் அது ஹோல் ட்ரூத் ஆஃப் சத்ரியா இல்லை என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். அவன் பை நேச்சர் அவன் இயல்பிலேயே ஒரு மாவீரன் மற்றும் ராஜா. அவனிடம் வீரமும் உன்னதமான குணமும் உள்ளது. இதை தவிர நேர்மை, தைரியம், ஒருமைப்பாடு, வீரம் மற்றும் தியாகம் ஆகிய உயர்ந்த பண்புகளை நிலைநிறுத்தும் பொறுப்பும் அவனுடையதாகிறது. இவ்வளவு பொறுப்புகள் உடைய அர்ஜுனன் ஒரு சத்ரியா பை பர்த். ஆனால் இன்னைக்கு நாம் கொஞ்சம் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா, இன்றைய நிலை எப்படி பார்க்கிறது என்றால், இன்றைய நிலை மீன்ஸ் மனம். ஒரு வலிமையான மனிதனாக, அறிவொளி பெற்ற மனிதனாக, ஒரு அமைப்பாளராக, ஒரு ஒத்திசைப்பாளராக, ஒரு தொழிலாளியாக செயல்படும் பொறுப்பும் எல்லோருக்கும் உள்ளது இன்றைய நிலைப்படி. அப்போ நம்ம தனிப்பட்ட விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லா திசைகளிலும் நம் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இன்று நாம் இருக்கிறோம். அப்பொழுது அர்ஜுன நிலை நாம் பார்த்தோம். இப்பொழுது நம்முடைய நிலை, நமக்கு என்ன கடமை, அதுவும் இப்போது சற்று முன்னே பார்த்தோம். இப்போ பண்டைய சிந்தனை, ஏன்ஷியன் தாட் எப்படின்னா, மனிதனை ஒரு ஆன்மீக மனிதனாக பார்த்தது, ஹியூமன் பீயிங். இப்போ மாடர்ன் மைண்ட் எப்படி பார்க்கிறதுனா, ஒரு சோஷியல் பீயிங், சமூக மனிதனாக பார்க்கிறது. இப்போ நாம் எல்லாருக்குமே சிறு வயதிலிருந்தே எல்லோருக்கும் நாம் ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வரோம். அதுக்கு கண்டிப்பாக சில அட்வான்டேஜஸ் தான் இருக்கு.
ஆனால் இந்த அனைத்து வளர்ச்சியும் மற்றும் அதிக ஒற்றுமைக்கான தற்போதைய அழுத்தம் இஸ் என்கரேஜ், வரவேற்கத்தக்கது என்றாலும் அது எங்கே நம்மை கொண்டு செல்கிறது என்றால் நவீன போரின் விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இப்பொழுது நடக்கும் போர் எப்படி இருக்கிறது என்றால் இந்த போரால் அனைவரும் பாதிக்கப்படுகிறோம். பண்டைய காலத்தில் போர் என்றால் சத்திரியர்கள் மட்டுமே போர் புரிவார்கள், மற்றவர்கள் தம் தம் தொழில்களை சேர்ந்து கொண்டிருப்பார்கள். உழவர்கள் நிலத்தை உழுது கொண்டிருப்பார்கள், வியாபாரிகள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள், தொழிலாளிகள் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த ஒரு டிவிஷன் அவர்கள் அந்த காலத்தில் அவர்கள் வேலையை செய்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது சிந்தனை எப்படி இருக்கிறது என்றால் இன்றைய சிந்தனைப்படி எல்லோரும் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்று பார்த்தோம். அதனால்தான் இன்றைய போரில் மொத்த மனித சமுதாயமும் பாதிக்கப்படுகிறது. அப்பொழுது அப்படி இல்லை. இன்று நான் சத்திரியன் இல்லை, நான் அமைதியை விரும்புவன், எனக்கு இந்த போர் கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை, அதனால் என் மேல் குண்டு வீசக்கூடாது என்று நாம் சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் இன்றைய நிலை வேறு மாதிரியாக இருக்கின்றது. எல்லோரும் பாதிக்கப்படுகின்றோம். அன்றைய நிலை போல் இல்லை இன்றைய நிலை. இப்போ ஸ்ரீ அரவிந்தரோட ஒரு கோட் ஐ வாண்ட் டு டெல். Sri Aurobindo observes the national defense has a consequence turned into national suicide because in a war today there are no victors and the entire society is under the threat of being decimated. அதாவது இன்றைய போரில் வெற்றியாளர்கள் என்பதே இல்லை. தேச பாதுகாப்பு என்பது தேசிய தற்கொலையாக மாறியுள்ளது. இது மேலும் ஒட்டுமொத்த சமூக அழிவின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். அப்படி என்றால் எது சிறந்தது? போர் எதுவுமே சிறந்தது கிடையாது. ஆனால் இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பண்டைய கால இந்திய நாகரிகம் நெறிமுறை கொள்கைகளை கொண்ட நாகரிகமாக இருந்தது. ஒரு சிறிய வர்க்கம் சத்ரியாஸ் அவர்களுடைய சிப்பாய்களாக போர் முனையில் நின்று போர் செய்தார்கள். அது சமூகத்தை பாதிக்கவில்லை. ஆனால் இன்று ஒரு போர் என்று வந்தால் நாம் எல்லோருமே பாதிக்கப்படுகிறோம். இதன் நிலை இது ரொம்ப பேத்தட்டிக் திங் இனி நடக்கிறது. நம்ம we have seen Russia Ukraine war, we are seeing and Israel Palestine. பாலஸ்தீனில் எவ்வளவு பேர் கொல்லப்படுகிறார்கள். அதே மாதிரி அந்த ஹமாஸ் அவங்க தாக்கும்போது எவ்வளவு பேர் கொல்லப்படுகிறார்கள், எவ்வளவு பேர் பிணைக்கைதியாக எடுத்துச் செல்லப்பட்டார்கள். எல்லாருமே நமக்கு நியூஸ் வருகிறது, செய்திகள் வருகின்றன. ஆனால் இன்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் பாதிக்கப்படுகிறார்கள். அவங்க சம்பந்தமே இல்லை இந்த போரில், இருந்தாலும் அவர்களும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். இப்போ இன்னொன்று பார்த்தோம்னா பண்டிட்ஜி சொல்ற இந்தியாவில் சத்திரியர்களும் ஜப்பானில் சாமராய்னா சத்திரிய மாதிரி அங்க ஒரு போர் புரியும் வர்க்கம் நம் உணர்விலிருந்து கிட்டத்தட்ட மறைந்துவிட்டதாகவே தெரிகிறது என்கிறார். இங்க கீதை காலத்தில் போர் ஒரு வட்டத்திற்குள் இருந்தது. அதாவது சத்திரியர்கள் மட்டுமே போர் புரிந்தார்கள், மற்றவர்கள் நலமாக இருந்தார்கள். ஆனால் இது இன்றைய
அனுபவம் இல்லை. இதை ஒரு ஆழமான கோணத்தில் நாம் பார்த்தால், போர் என்பது ஒரு வாழ்க்கை கொள்கை, போராட்ட கொள்கையின் வெளிப்பாடு என்றாலும் அது உள்ளமைதியின் உண்மைக்கு முரணாக உள்ளது. It is against, it contradicts the inner calm. அப்போ இதுல இரண்டு அம்சங்கள். ஒன்று போராட்டம், மற்றது உள்ளமைதி. இந்த இரண்டு முரண்பாடுகள், இந்த இரண்டு முரண்பாடுகளையும் எவ்வாறு சமரசம் செய்வது? அகைன், மனிதன் தன் இயல்பில் மிகவும், அதாவது இது எப்படி சமரசம் செய்வது என்றால், ஒன்று நம் போராட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அதை நிராகரிக்க வேண்டும், உள்ளமைதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒன்றுதான். இப்ப ஏதாவது ஒன்றை நாம் ஏற்றுக்கொண்டால் மற்றொன்று நிராகரிக்கிறோமா? அதர் ஆர் வி ரிஜெக்டிங் தி அதர்? கீதை இந்த கேள்வியை நேருக்கு நேர் எதிர்கொள்கிறது. இதை பற்றி அதை விளக்கும் போது இட் ஸ்பீக்ஸ் அபவுட் குணாஸ், மூன்று குணங்கள்: ரஜோகுணம், தமோகுணம், ரஜோகுணம், சத்வகுணம். அப்புறம் அதன் பிறகு வாழ்க்கை முறை அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கை தரம். இந்த மூன்றை பற்றி பேசுகிறது. மனிதன் அவனுடைய வாழ்க்கை போராட்டங்களை, அவனுடைய வாழ்க்கை தரம், எதற்கு அவன் எந்த தரம் அவனை ஆளுமைக்கு உட்பட்டுக் கொள்கிறது, அதாவது which is the dominating quality or guna in his nature. அதன் basis, on that basis it decides. மனிதன் தன் இயல்பில் மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் வாழ்க்கை தரத்தின்படி வாழ்க்கை போரை சந்திக்கிறான். நாம் எல்லோருக்கும் இந்த மூன்று குணங்களும் உள்ளது. அதாவது தமோகுணம், ரஜோகுணம், சத்வகுணம். செயலற்ற முறை, செயல்முறை, சமநிலை. இந்த மூன்றும் ஒவ்வொருவரிடம் உள்ளது. அந்த மூன்று குணங்களிலேயே ஒரு போராட்டம், மேலாதிக்கத்தின் போராட்டம், எது முன்னேற்க வேண்டும் என்று அதற்குள் ஒரு கிளாஷ். இது எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். இது நேச்சர், இது மாதிரிதான் இருக்கும். பட் அப்கோர்ஸ் இந்த எவல்யூஷனரி ப்ராசஸ்ல இட் இஸ் பாசிபிள். அதை முடியாது என்று சொல்ல முடியாது. we can escape, இதிலிருந்து தப்பித்து செல்ல முடியும். எப்போது குணத்திலிருந்து, எல்லா குணத்திலும் தப்பித்து வெளியே செல்ல வேண்டும். அதாவது நாம் இந்த குணங்களின் ஆதிக்கத்திலிருந்து, ரூட்ஸ் ஆஃப் குணாஸ், எல்லா குணங்களிலிருந்தும் நாம் தப்பி செல்ல வேண்டும், இன்க்ளூடிங் சாத்விக் நேச்சர். ஏனென்றால் ஒரு இடத்தில் பகவத்கீதை தான் எழுதுகிறார் ஸ்ரீ அரவிந்தர், சாத்விக் ஆல்சோ இஸ் a golden cage, but still it's a cage. மீதி இரண்டு குணங்களை கம்பேர் பண்ணும்போது this is the best, there's no doubt about it, but still, though it's a golden cage, but still it's a cage. அதிலிருந்தும் வெளிவர வேண்டும் என்கிறார். there may be some subtle ego in even the sattvic nature also. இருக்கும். அதை பிற ஒரு முறை பார்ப்போம் அந்த தலைப்பு வரும்போது.
இந்த குணங்களிலிருந்து நாம் வெளியே வருகிறோம் என்றால் இதை கடந்து செல்கிறோம். இதை கடந்து செல்பதைத்தான் we call them Trigunaatita. If we go beyond the three gunas, அது எந்த ஸ்டேட் நம்மளை கொண்டு வருதுன்னா நிர்வாணா, ஸ்டேட் ஆஃப் நிர்வாணா. இந்த குணத்தை தாண்டி போனோம் என்றால் நிர்வாணா. இந்த நிர்வாணா அப்படின்னா அது பண்ணி பேசுறதுக்கே கிட்டத்தட்ட அது ஒரு 6 மணி ஆகும். I don't want to digress from that, but still I want to give a reference. Nirvana, Dictionary of Sri Aurobindo, compiled by Sri M.P. Pandit, அதில் page 169, அதில் நிர்வாணா பற்றி டிஃபைன் பண்ணும்போது எக்ஸ்டிங்ஷன், டிசல்யூஷன், டிஸ்இன்டகிரேஷன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. பட் இன் அவர் யோகா, Nirvana is the beginning of the higher truth, as it is the passage from the ignorance to the higher truth என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். இதெல்லாம் நம்ம தொடங்குறோம் ஹையர் ட்ரூத்துக்கு போகிறதுக்கு. இங்கேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் மேலே போய் so many levels, then we reach the stage of super mind, supramental man. அதான் கடைசியில் அதை முடிக்கும்போது அந்த பேஜில் 169 இந்த டிவைன் லைஃபாக மாறும். இந்த உலகத்திலே இந்த லைஃப்லேயே அது நடக்கும்ன்ற மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ those who are interested, they can refer this page 169 in Dictionary of Sri Aurobindo Yoga by Sri M.P. Pandit. அவர் அதை கம்பைல் பண்ணுறீங்க, அதை நம்ம பார்த்து இன்னும் தெரிஞ்சுக்கலாம். Now coming back to this, இப்போ இந்த குணத்தை தாண்டி போகிறது தான் the best thing for further progress, evolutionary progress, and ultimately we reach the divine. The human life becomes the life divine. அதுதான் ஸ்ரீ அரவிந்தரோட இது கொள்கையாக தான் தெரியும் இன்டெக்ரல் யோகாலையும். பட் இப்போ அர்ஜுனனோட நிறைய பார்த்தோம்னா இது மாதிரி நம்ம தாண்ட முடியலன்னா, இந்த 3 குணத்தின் ஆதிக்கத்திலேயே இருந்தோம்னா, அப்போ எதர் we have to choose சந்நியாசா, சந்நியாசத்தை துறவை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி என்றால் அது செயலற்ற நிலை, refusal of action, or equality, சமதை, based upon inner renunciation of desire. இதைத்தான் மேலும் வரும் பகுதிகளில் ஸ்ரீ அரவிந்தர் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறார் என்பதை ரொம்ப அழகாக விளக்குகிறார். அதாவது ரெனுன்சியேஷன் எல்லாரும் சன்னியாசம் மேற்கொண்டு இந்த உலகத்தை விட்டு ஓடி விடுவது, தட் இஸ் எஸ்கேபிசம்ன்றார். அந்த ஆட்டிடியூட் தப்புன்றார். ரெனுன்சியேஷன் வேணும், தட் இஸ் இன்னர் ரெனுன்சியேஷன். நோ அட்டாச்மெண்ட், நோ டிசையர், நோ ஈகோ. இதெல்லாம் தான் இன்னர் ரெனுன்சியேஷன் ஒரு மனிதனை மேம்படுத்தி ஃபர்தர் எவல்யூஷனரி ப்ராக்ரஸுக்கு அவனை அழைத்து செல்கிறது. இந்த பாத்தில் இஃப் யூ ஹேவ் டு ப்ராக்ரஸ் ஆல் தீஸ் திங்ஸ், ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட் இஸ் அவர் இன்னர் ரெனன்சியேஷன். வேரியஸ் எலிமெண்ட்ஸ் இன் திஸ், பட் மேஜராக இங்கே சொல்கிறது டிசையர். அர்ஜுனனுக்கு ஒரு சார்ட் ஆஃப் டிஸ்கஸ்ட் வந்துடுது. பட் இந்த ஈக்குவாலிட்டியை பற்றி பேசும்போது you continue to act with an attitude of equality. அது வேணும். இங்க என்ன பண்றோம்னா, we renounce the motivation of desire. அதை துறக்கிறோம். அந்த வேணுன்ற மோட்டிவேஷன், அதை எது ரஜோகுணம் எப்படி வருதுன்னா, தமோ குணத்தையும் ரஜோகுணம் வருது எப்படின்னா, ஒரு மோட்டிவேஷன் நம்மளை உந்துவிக்கிறது. இதை பண்ணலாம், இது பண்ணலாம், இது பண்ணலாம், இது பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப் வி கோ. ஸோ தமோகுணத்துலேருந்து ரஜோகுணத்துக்கு வரும். தென் வி ஓவர் டூ தட். அப்போ என்ன ஆகுது, ஈகோ நம்மளை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிடுறது. ஸோ தேட் வி ரிக்வயர் அ பேலன்ஸ். அப்போ சத்த குணத்துக்கு
நம்ம போகிறதுக்கு முயற்சி செய்யணும். ரஜோகுணம் ஒரு அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, பட் we cannot continue with that forever. That is the main message. நம்ம எல்லாத்தையுமே, ஏன்னா நம்ம எல்லா குணத்தோட கலவை தான் நாம் எல்லோருமே. காலையில் சமூக குணம் மிகுதியாக இருக்கும், அதாவது விடிகாலையில் சொல்கிறேன். அப்புறம் எழுந்த அப்புறம் எல்லா வேலையும் செய்கிறோம், ரஜோகுணம். அப்புறம் மதியம் மேபி தமோ குணம் கொஞ்சம் தலை தூக்கும். இரவு ஆர் ஈவினிங் அகெயின் ரஜோகுணம் இருக்கும். சத்துவ குணத்துக்கு எப்பொழுது நாம் செய்கிறோம் என்றால், எப்பொழுது நாம் நம்மை பகவானுக்கு அர்ப்பணிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்மிடம் சத்துவகுணம் நம்மிடம் இருப்பதாக தொடங்குகிறது. அப்பொழுதுதான் சத்துவகுணம் தொடங்குகிறது நம்மிடம். அதுவரை தமோகுணம் ரஜோகுணம் மாற்றி மாற்றி நம்மளை ஆளுகின்றது. அதுதான் மெயினாக இருக்கு. ஸோ இந்த பேலன்ஸ், பிகாஸ் சத்தகுணம் இஸ் அ லைட் விச் வில் பேலன்ஸ் போத். அங்கே அந்த ஈக்குவாலிட்டி வரும்போது தான், அந்த சம்மந்தம் வரும்போது தான் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் நம்ம. இப்போ இங்கே அர்ஜுனனை பார்த்தேன்னா சன்னியாசா. அவன் இந்த போர் புரியவே இஷ்டப்படவில்லை. அவன் கிருஷ்ணரிடம், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் யாரையும் கொல்ல மாட்டேன், இந்த போர் ஒரு அவசியமான போரே இல்லை, நான் இங்கிருந்து செல்கிறேன் என்று காண்டீபத்தை போட்டு விடுகிறான். அங்கிருந்தான் கீதை ஆரம்பமாகிறது. இங்கே த டிவைன் டீச்சர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இவனுக்கு ஒரு இந்த நிலை பின்னடைவு வரும்பொழுது அவனிடம் உள் மேன்மையை பற்றி பேசுகிறார். த இன்னர் சுப்பீரியாரிட்டி விதின், அந்த குணத்தை பற்றி பேசுகிறார். ஒவ்வொன்றாக எடுத்து சொல்கிறார் அர்ஜுனனுக்கு. ஏன்னா நமக்கு தெரியும், அர்ஜுனன் ரஜோகுணத்தோடு இருந்தாலும் ஆனால் அவன் சத்துவகுணத்தால் ஆடப்படுகிறான். இஸ் கவர்ன் பை சாத்விக் ஐடியலிசம். அவன் ரஜோகுணம் தான் மெயின் அவனுக்கு. ஏன்னா அது இல்லாமல் சண்டை போட முடியாது, அது வேண்டும். ஆனால் அவன் பேசிக்காக பார்த்தோன்னா கவர்ன் பை சாத்விக் ஐடியலிசம். அவன் பொதுவான ரஜோகுணத்தை உடையவனாக இருந்தாலும் அவன் சாத்விக குணத்தால் ஆடப்படுகிறான். அதுதான் அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது அப்படி இருக்கும்போது முதலில் வரும்போது கிருஷ்ணருடன் அவன் போருக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷத்தோடு வருகிறான். He calls it as ரண சமுதாயமே. ரண சமுதாயமேனா போர் சமூகம், ஹார்டி ஆஃப் ஃபைட், போருக்கான விடுமுறை என்று மிக சந்தோஷமாக சொல்லிக்கொண்டு வருகிறான். ஆனால் அவனுக்கு இதுவும் தெரியும், நீதியின் மீது நம்பிக்கையும் கொண்டவன். ஆனால் இந்த சேனைகள் நடுவில் அவனுடைய தேர் நிறுத்தப்பட்ட பொழுது அவன் பார்ப்பது எல்லாம் அவனுக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், பிதாமகர், குரு துரோணாச்சாரியார் எல்லோருமே, அவனுடைய துரியோதனன் உட்பட அவனுடைய உறவினர்கள், சகோதரர்கள். இவர்களை எப்படி நான் கொல்வது? இவர்களை கொன்று அதனால் வரும் பாவத்தை நான் ஏற்க வேண்டுமா? அதனால் இவருடைய இரத்தத்தால் எனக்கு ராஜ்யம் அவசியமா? அவசியம் இல்லை என்றே அவனுக்கு தோன்றுகிறது. எவ்வளோ சந்தோஷமாக வந்தவன், எப்படி ஒரு சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூட்! அது தமசிக் ரீகாயில் என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். அவனுக்கு ஒரு சடன் அப்ரஷ் எப்படி இருந்தோம். அதாவது போர் ஆசையாக வந்தான், போர் புரியணும்னு. இதெல்லாம் பார்த்தவொடனே அவன் மனது கம்ப்ளீட்டாக மாறிவிடுகிறது. அவன் வாழ்க்கையை துறக்கும் எல்லைக்கே சென்று விடுகிறான்.
அப்போ இது எதனால வருது இந்த முடிவு என்றால், ஒரு ஞானத்தாலேயோ அல்லது உயர்ந்த ஒன்றை தெரிந்து கொண்டதாகவே வரவில்லை இது. ஏனென்றால் இந்த நிலைமையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. He can't accept that situation. He talks about ethics, moral. பட் அது உண்மை இல்லை. இது தாமச குணத்தால் வந்த ஒரு பின்னடைவை ஒழிய வேற ஒன்றும் இல்லை. ஒரு வெறுப்பு, ஒரு பயம், இதெல்லாம் அவனை இந்த முடிவை எடுக்க வைக்கிறது. இப்பொழுது இதோட இந்த பகுதி முடிவடைகிறது. மேலும் அர்ஜுனன் என்ன செய்கிறான், கிருஷ்ண பரமாத்மா அவனுக்கு என்ன சொல்கிறார், அதை பிறகு ஒரு சமயம் பார்ப்போம். ஆனால் இதை முடிப்பதற்கு முன்னால் எனக்கு ஒரு கமெண்ட். மதரோட சிம்பல்ல 12 attributes இருக்கு இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது 4th attribute perseverance, விடாமுயற்சி. நமக்கு இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் லைஃப்ல வருது. We face lot of difficulties. Day in and day out we face difficulties. But still, by the grace of God, we overcome all those difficulties. Still we live our life. It is not, see, when we take up integral yoga, any path, especially integral yoga, is very difficult. It's not bed of roses. எல்லோருக்கும் தெரியும் அது. ஆனால் நமக்கு இந்த பயணம் மிக முக்கியம். வந்ததே இதற்காகத்தான் வந்திருக்கிறோம். எல்லாருமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதையை ஃபாலோ பண்ணுகிறார்கள். ஆனால் அல்டிமேட்டா they have to reach the divine, whatever be the path. Because what Sri Aurobindo says, man has to exceed himself. That means the human consciousness transcend பண்ணி divine consciousness கொண்டு வரணும். அதுக்கு we should try, make effort, aspire, everything we have to do. ஒரு இது கூட விடக்கூடாது. அதுக்கு just I want to quote from what Mother has said about this attribute. She says, unless you are resolved to begin the same thing over again 1,000 times if need be, எவ்வளோ முறை வேண்டுமானாலும் 1000 முறை வேணாலும் நீ முயற்சிக்கத்தான் வேண்டும் என்கிறார். அந்த சங்கல்பம் வேண்டும் என்கிறார். You know, people come to me in despair, but I thought it was done and now I must begin again. திருப்பி நான் முடிஞ்சிடுத்து நினைச்சேன், திருப்பியும் வருது, திருப்பி ஆரம்பிக்கிறவான்னு கேட்குறா. If they are told, but that's nothing. You will probably have to begin again 100 times, 200 times, 1,000 times. You take one step forward and think you are secure, but there will always be something to bring back the same difficulty a little further on. நம்ம இது முடிஞ்சதுன்னு நினைச்சோம், ஆனால் திருப்பியும் வருது கொஞ்சம் நாள் கழிச்சு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறது இல்லை, அதே டிஃபிகல்ட்டி திருப்பி வருது in some other form. You think you have solved the problem, you must solve it yet once again. It will turn up again, looking just a little different, but it will be the same problem. And if you are not determined that, இதான் முக்கியமான வார்த்தை, if you are not determined that, அந்த உறுதி நமக்குள் இல்லை என்றால், even if it comes back a million times, I shall do it a million times, but I shall go through with it. Well, you won't be able to do the yoga. இந்த determination, இந்த உறுதி இல்லை என்றால், you won't be able to do this yoga என்கிறார். This is absolutely indispensable. அப்புறம் அதை முடிக்கும்போது she makes another statement. It is by persevering that one conquers difficulties, not by running away from them. நம்ம இதுலேருந்து ஓட முடியாது என்கிறார். You have to persevere
அப்போ தான் இந்த டிஃபிகல்ட்டிஸை நம்ம தாண்ட முடியும், எதிர்கொள்ள முடியும். One who perseveres is sure to triumph. Victory goes to the most enduring. Always do your best and the Lord will take care of the results. அதுதான் மதரோட ஸ்டேட்மெண்ட். இதில் நம்மளால் என்ன முடியுமோ the best we should give and leave the results to the divine. Divine will take care of the results. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கஷ்டங்கள் இனிமேல் வராது. அதுதான் மதர்ஸ் அஷ்யூரன்ஸ் இன் திஸ் அட்ரிபியூட். ஸோ வித் திஸ் I would like to conclude today's satsang lecture. Thank you very much for everyone for patiently listening to this, and thank you very much, sir, Chairman Sri Shivakumarji, for this opportunity. Thank you very much, Mother Sri Aurobindo. அன்பர்கள் ஏதாவது விளக்கம், ஏதாவது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா ப்ளீஸ், யூ வெல்கம். Yes. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். ரொம்ப ரொம்ப அற்புதமா எளிமையா இனிமையா சொன்னேன் சார். நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. அறியாமை என்னும் இருட்டில் இருக்கும் வரை போராட்டம் தொடரும்னு ஆரம்பத்திலேயே நீங்க சொன்னேல, அங்கேயே ஒரு க்ளூ கிடைச்சிடுது நம்ம எதுல இருக்கோம், அதனால ஏன் நமக்குள்ள போராட்டம் வந்துட்டு இருக்குன்னு. அப்புறம் கண்ணில் தெரியாத யுத்தங்களை பத்தி இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சுது. நான் அது மைண்டோட பிளேன்னு நினைப்பேன் எப்பவுமே. இது செய்யறதா அது செய்யறதா அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டே இருக்கும். இப்பதான் நீங்க சொன்னப்பதான் தெரிஞ்சது எண்ணங்களில் போராட்டம், உணர்வில் மோதல்கள், அதெல்லாமே கண்ணுக்கு தெரியாத யுத்தங்கள்னு நன்னா புரிஞ்சுது. அப்புறம் கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார், நன்மை தீமை எல்லாமே அவரோட ரோல் தான்னு சொன்னீங்க. டிவைன் பிரசன்ஸ் தான் எல்லாத்துலயும் இருக்குன்னு. அப்புறம் இந்த மனுஷன் ஏன் அழறான் ஒருத்தர் இறக்கும் போது, அதை பத்தி நீங்க விளக்குனது ரொம்ப நல்லா இருந்தது சார். ஒவ்வொரு பருவமா குழந்தை அந்த மாதிரி எல்லாம் விளக்கம் சொன்னேன். அப்புறம் ஒவ்வொரு கணமுமே அது பிறந்தவுடன் இறந்து விடுகிறதுன்னு சொன்னீங்க டைமை பார்த்து. தட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் அது ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய இது. அப்புறம் இந்த குணங்கள் பற்றி சொல்லும் போது தமோ ரஜஸ் சத்துவன்னு சொல்லிட்டு நம்ம ரொட்டீன் எக்ஸாம்பிள் சொன்னேன். காலையில எழுந்த உடனே கொஞ்சம் தமோ, அப்புறம் ரஜஸ், மறுபடியும் மத்தியானம். நான் அப்ப எங்க இன்னும் சத்துவம் அவர் சொல்லவே இல்லையே நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் டக்குன்னு சொன்னீங்க, நம்ம எப்போ நமக்கு பகவானுக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறோமோ அப்பதான் சத்துவ குணம். அப்ப அது இன்னொரு எனக்கு கனெக்ட் ஆச்சு மதர் கூட. கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் அண்ட் ஆஃபரிங்க தான் அப்படி சொல்றாங்க. இத வேற விதமா சொல்றது சத்துவ குணத்தையும். அப்புறம் சத்துவமும் ஒரு தங்க கூண்டுன்னு சொன்னேன். அத நீங்க இன்னும் கொஞ்சம் விளக்கினா நல்லது. அதாவது ஒரு சத்துவம்னா இதுன்னு சொல்றோம் நாம. இப்ப நீங்க கான்ஸ்டன்ட் சரண்டரிங் டு த டிவைன். அதுவும் ஒரு தங்க கூண்டுன்னா என்ன அர்த்தம்? நம்ம இறைவனோட ஒன்றா ஆயிடணுமா அந்த கூண்டுல இருந்து விடுபட்டு, அப்படின்னு சொல்றீங்களா? என்னன்னு சொல்றீங்க? அதாவது அரவிந்தர் என்ன சொல்றாருன்னா, சத்துவகுணம் இஸ் வி டிசர்வ் தட். அதாவது அது இருக்கணும் எல்லார்ட்டையும், அப்பதான் நம்ம இறைவனை நோக்கி போக முடியும். ஆனா சத்துவகுணம் ஏன் அது கோல்டன் கேஜ் அப்படி சொல்றாருன்னா, தோ இட்ஸ் கோல்டன் பட் ஸ்டில் இஸ் அ கேஜ். எப்படின்னா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் சில நல்லது செஞ்சுட்டே இருக்காரு. அவருக்கு அவரை பத்தி பேசுறதும் பிடிக்காது, அவர் செய்யறதே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கார். அப்படி இருக்கும்போது என்ன, அவருக்குள்ள ஒரு, ஏன்னா சத்துவகுணம் எல்லாமே ஈகோலும் எல்லாமே போயிடணும். அதுதான் சத்துவகுணத்தோட ஒரு அடையாளம். அவருக்கு என்ன ஆகுது, ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவர் நிறையா கல்யாணம் பண்றார், ஆனால் அவர் பண்றான்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவருக்குள்ள ஒரு சின்ன சார்ட் ஆஃப் சட்டில் ஈகோ, ஓ நம்ம இதை பண்றோம்,
நம்ம இது நம்மளால தான், நம்ம தொடரா கூட நம்மளால தான் இது நடக்கிறது அப்படின்னு ஒரு சார்ட் ஆஃப் தாட் உள்ளுக்குள்ளே வருது. அரவிந்த் என்ன சொல்கிறாருன்னா, தட் வில் பி அ ஸ்டம்பிளிங் பிளாக் அப்படின்றார். ஏன்னா who are you really giving it divine உனக்கு கொடுத்ததை you are giving it to somebody else and you are only a trustee. You are doing it. Where is that? Though you don't advertise your name or you are not interested in all those things, that is correct. Really that person is not interested in that, but still அது இல்லாட்டா கூட உள்ளுக்குள்ள ஒரு ஈகோ நம்மளுக்குள்ளேயே நம்மளா பண்றோம், அப்பா ஒரு மன நிறைவா இருக்கு, அந்த நிறைவு கூட இருக்கக்கூடாதுன்றார் அரவிந்தர். அப்பதான் இதை தாண்டி போக முடியும். இந்த நிர்வாணா ஸ்டேஜுக்கு போனோம்னா 3 குணங்களையும் தாண்டி தான் ஆக முடியும். யூ ஹேவ் டு டிரான்சன் தி 3 குணாஸ். அப்பதான் அந்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அங்கேருந்து தான் தட்ஸ் தி பிகினிங். இன்டர்வல் யோகாவில் அதுதான் பிகினிங் அரவிந்தர். அங்கேருந்து ஃபர்தர் வி ஷுட் கோ டு தி ஹையர் வேர்ல்ட்ஸ், ஹையர் ட்ரூத், தென் வி ரீச் சூப்பர் மைண்ட். இது இந்த ஸ்டேஜுக்கு போகணும்னா அதுதான் கோல்டன் கேஸோட ரீசனே அதான். அந்த தாட் சட்டில் ஈகோ சம்வேர் இட் இஸ் தேர். இப்போ வந்துடுது, உடனே வராட்டா கூட ஒரு பீரியட் ஆஃப் டைம் இஸ் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். இது மாதிரி பண்ண என்ன ஆகுது, யாரோ ஒருத்தர் தெரிஞ்ச சொல்லிடுறாரு போய், ஓ அவரா இவர் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது அது கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு இனிமையா இருக்கு. அந்த இது கூட இருக்கக்கூடாது. there should not be any ownership on that. You are not the owner. அவ்வளவுதான். ஓ ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம் சார். இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப அருமையா இருந்தது அண்ட் ரொம்ப தெளிவா எனக்கு புரிஞ்சுது. தட் ஸ்பிரிச்சுவல் ஈகோயிசம்ங்கிற ஒரு ஸ்மால் டாட்டும் இருக்கக்கூடாது. நம்ம கடவுள் கையில ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம. தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ சோ மச். எஸ் மேடம். சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், நன்றிங்க சார். நிறைய சொன்னீங்க சார், எல்லாம் ஆதாரம் சொல்லிட்டேங்க சார். சார் இன்னைக்கு காலையிலங்க சார் சிந்தசிஸ் யோகால ஒரு கண்ணப்பன் சார் இருக்கிறாங்க சார். இதே கருத்துங்க சார் நீங்க சொன்னதுங்க சார். அது ஒரு 4-5 லைன் அது அப்படியே அந்த புக்ல படிக்கிட்டுங்களாங்க சார். அப்படியே வருங்க சார். அதாவது நமது நரம்பு மண்டலத்தின் ஆசை அகலும் போது அத்துடன் தீமை, பாவம் ஆகியவற்றின் தலையும் அகன்று விடுகிறது. ஏனெனில் அந்த தலை நமது பிராணனின் தீவிர ஆசை, உந்துதல், நாட்டம் ஆகியவை அடங்கிய ரஜோகுணத்தை சார்ந்தது. நம் இயல்பின் ரஜோகுண அம்சம் உருமாற்றம் அடையும் போது அது அகன்று விடுகிறது. ஆனால் சாதகன் வழக்கமான மரபுகளை சார்ந்த மனத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட தெளிவான உயரிய சாத்வீக குணத்தின் மின்னும் பொற்சங்கிலியாலும் கூட தலைப்பட்டு இருந்துவிடக்கூடாது. மனிதர் நற்குணம் என்று கருதும் அரைகுறையான அற்ப குணத்தை விட ஆழ்ந்த அடிப்படையான சாரமாகிய ஓர் இயல்பு சாத்வீக குணத்திற்கு பதிலாக இடங்கொள்ளும். நற்குணத்தை குறிக்கும் ஆங்கில சொல்லாகிய வெர்ச்சு என்னும் சொல்லின் மூலப்பொருள் மனிதத்தன்மை அல்லது ஆண்மையாகும். அது அறநெறி சார்ந்த மனத்தையும் அதன் அமைப்புகளையும் விட விரிவான ஆழ்ந்த பொருளாகும். கர்மயோகத்தின் இலக்கு இதையும் விட உயரிய ஆழ்ந்த நிலையாகும். அதை ஆன்ம நிலை என்று சொல்லலாம். நன்றிங்க சார், நன்றிங்க சார். வேறு யாராவது கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளலாம்? ரொம்ப அற்புதமான ஒரு உரையை வழங்கியுள்ளீர்கள் சார். எப்படி நம்ம இந்த
ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸ், டிவைன் ஃபோர்ஸஸ், இதை நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த டிவைன் ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து டிவைன் கிரியேட்டர் அவருடன் சம்பந்தப்படுத்தியும், ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸ் அதற்கு அதிலிருந்து சம்பந்தப்படாத ஒரு சக்திகளாகவும், அந்த டிவைன் என்கின்ற அம்சத்தை இதனுடன் நாம் சம்பந்தப்படுத்தாமலும் முற்றிலும் இதிலிருந்து விலகிய ஒன்றாகவும் பார்க்கின்றோம். அது தவறு என்கின்ற கருத்து. ஏனென்றால் ஆல் இஸ் பிரம்மன் அப்படிங்கும் பொழுது எப்படி அந்த பிரம்மன், அந்த டிவைன், இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வு, அது எதிரான நிகழ்வாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து ஒரு வேறொன்று பிரிவுபட்ட அம்சமாக இருக்க முடியும். அதைத்தான் பகவான் ஸ்ரீ அரபிந்தோ கோருகின்றார். நாம் அந்த டிவைன் என்றாலே இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம், எக்ஸ்ட்ரா காஸ்மிக் பர்சனாலிட்டி என்று நாம் நினைக்கின்றோம். நினைத்து என்ன செய்கின்றோம்? இந்த உலகத்தில் நடக்கும் எவையெல்லாம் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத அம்சங்களாக இருக்கின்றதோ அவைகள் குறித்த பொறுப்பில் இருந்து அந்த டிவைன், அந்த பரம்பொருளை நாம் விளக்குகின்றோம் என்று பகவான் கோருகின்றார் என்று ஸ்ரீ அரபிந்தோ கோருகின்றார். இது தவறு என்று பகவான் ஸ்ரீ அரபிந்தோ கோருகின்றார். ஏனென்றால் எல்லாமே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த டிவைன் பிளே. இந்த கருத்தை கோரினீர்கள். அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து, இந்த சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம்ஸ், எது வந்து இட்டர்னலாக சாஸ்வதமாக இருக்கக்கூடியது என்றால் த சோல் எலிமெண்ட் இன் மேன். அதுதான் வந்து இட் இஸ் அன் இட்டர்னல் ஃபார்ம். உள்ள இருக்கக்கூடிய அந்த இட்டர்னல் என்டிட்டி, சாஸ்வதமான பொருள் என்னவென்றால் அது the soul element. Whereas in the external form the man takes is transitory. அது மாறிக்கொண்டே இருக்கின்றது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. அதுல ஸ்ரீ அரபிந்தோனுடைய அந்த ரெஃபரன்ஸ், ஒரு குழந்தை தான் வந்து பிற்காலத்தில் வயோதிகனாகின்றது. ஆனால் அந்த குழந்தையை நாம் பார்ப்பதில்லை, அந்த வயோதிகனை தான் பார்க்கின்றோம். அதற்காக நாம் வருத்தப்படுவதில்லை, மனம் கலங்குவதில்லை. அதே சமயம் அந்த வயோதிகன் மறையும் பொழுது நாம் கலங்குகின்றோம். ஏனென்றால் அந்த உருவம் மறைந்து விடுகின்றது. இங்கு எதை காண தவறுகின்றோம் என்றால் இந்த மாறுபட்ட உருவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மாறாத அந்த எலிமெண்ட், சோல் எலிமெண்ட், ஆன்ம பொருளை நாம் காண தவறுகின்றோம். இதுதான் பகவான் கோரியுள்ளதை நீங்கள் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக விளக்கியுள்ளீர்கள். அதே போல இந்த வார் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது என்று பகவான் மீண்டும் மீண்டும் கோருகின்றார். வார் அப்படிங்கிறது இட் இஸ் சம்திங் விச் யூ கேனாட் அவாய்ட் ஆஸ் லாங் அஸ் யூ லிவ் இன் திஸ் யூனிவர்ஸ். போராட்டம் என்பது தவிர்க்கவே முடியாது. அதே போராட்டத்தில் தான், போராட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் இந்த கீதையே உருவாகி இருக்காது. இந்த என்டையர் கான்செப்ட் ஆஃப் கீதா வந்து எதை அடிப்படையாக வந்தது என்றால் we have to meet with the hostile forces by war. You can't escape. அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் கூறிய கருத்து அதுதான். சத்ரிய தர்மா வந்து he has to uphold the virtues of Kshatriya dharma and he has to fight the war. அது வந்து அவுட்டர் வார். இன்னர் வார், அவுட்டர் வார் இங்கே இப்போ நம்ம சந்திக்கக்கூடிய நீங்க அப்கோர்ஸ் அந்த காலத்துல இருந்த வார் வந்து இட் வாஸ் கன்ஃபைன்ட் டு த க்ஷத்ரியா கிளான் அலோன். இப்போ இருக்கிற வார் அப்படிங்கிறது, இப்போ இருக்கிற நம்ம வார்ஃபேர் வந்து அது மாதிரி கிடையாது. இட் இன்வால்வ்ஸ் எவ்ரி ஒன். இங்கே இன்னோசன்ட் பீப்புள் கூட பாதிக்கப்படுறாங்க தற்காலத்திய போராட்டத்தில். அதுதான் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாருக்கும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த போராட்டத்திற்கும். ஆனால் மனிதனுடைய வாழ்வு என்பது போராட்டங்கள் நிறைந்தது. அது வெளியில இருக்கலாம், உள்ள இருக்கலாம். அந்த சட்டில் ரெல்ம்ஸ்ல அந்த போராட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. வெளியில நடக்கிற போரை நம்ம பார்க்கிறோம். நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த சட்டில் ரெல்ம்ஸ்ல போராட்டங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளுமே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த போராட்டத்திலிருந்து நாம்
தப்பித்து செல்ல முடியாது. தட்ஸ் வாட் ஸ்ரீ அரபிந்தோ சேஸ். யூ cannot escape from this conflict of life. அதை என்ன செய்ய வேண்டும்? நேருக்கு நேராக சந்தித்து அதில் இருந்து நாம் மீள வேண்டும், வெற்றி கொள்ள வேண்டும். அதைத்தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார். இது குறித்த சாவித்திரி வரிகள் நீங்க சொன்னோட எனக்கு ஞாபகம் வந்தது. இது எங்க வருதுன்னா, the way of fate and the problem of pain. This hidden foe lodged in the human breast, man must overcome or miss his higher fate. This is the inner war without escape. இது வந்து யாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. as long as you live, you have to, the struggle அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல லைஃப்ல இருக்கும். you cannot escape அப்படிங்கிறாங்க. the struggle is a part of the life. it is not, அது வந்து அந்த ஸ்ட்ரகிள் இருக்கிறதுனால இந்த லைஃப்ல இருந்து நம்ம தப்பிச்சு போய் அந்த டிவைனை ரீச் பண்ணணும், ஸ்ட்ரகிள்லேருந்து நம்ம டிஸ்என்கேஜ் பண்ணிக்கணும்னு ஸ்ரீ அரபிந்தோ சொல்லலை. ஏன்னா அந்த ஸ்ட்ரகிளை நம்ம ஓவர் கம் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம மேலே போய் ஆகணும். யூ ஹேவ் டு ரீச் த ஹையர் ஸ்டேஜ். இந்த ஸ்ட்ரகிள் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். இந்த இது எப்படின்னா, இது நீங்க சொன்னீங்க ரொம்ப, எப்படி வந்து ரெக்கன்சைல் பண்ணிக்கிறது உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர். ஏன்னா அந்த போராட்டங்கள் வந்து வாழ்வில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து தவிர்க்க முடியாதுங்கிறது தீர்மானம் ஆயிடுச்சு. தட் பீயிங் த கேஸ், எப்படி ஹவு டு ரெக்கன்சைல் த இன்னர் காம் அண்ட் அவுட்டர் ஸ்ட்ரகிள். இப்போ அதுதான் பெரிய சேலஞ்சு ஒவ்வொரு மனிதனுக்கும். உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த அமைதிக்கும் வெளியில நம்மளால தவிர்க்க முடியாத வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய போராட்டத்தையும் எவ்வாறு ஒவ்வொரு மனிதனும் இதற்கு இடையே வந்து ஒரு ரெக்கன்சைல், ஒரு ஒத்திசைவை ஏற்படுத்துவது. இதுதான் பிகெஸ்ட் சேலஞ்ச் ஃபேஸிங் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். இதை ரொம்ப நல்லா நீங்க சொன்னீங்க. அதுக்கு என்னன்னா, நம்ம வந்து நேச்சுரலி வி ஹாவ் டு டிரான்சென்ட் ஆல் குணாஸ். நீங்க சொன்னீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. ஈவன் சாத்விக் குணம் கூட இட் இஸ் அ கோல்டன் கேஜ் அப்படின்னு சொன்னீங்க நீங்க. ஏனென்றால் எகெயின் அந்த ஸ்டேஜ்லையும் நமக்கு அந்த சாத்விக் ஈகோ அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆல் செட் அண்ட் டன், ஆல் த குணாஸ் பிலாங் டு த ரெல்ம் ஆஃப் நேச்சர். மனிதனுடைய இயல்பை சார்ந்தது. ஆல் செட் அண்ட் டன், பட் வி ஹவ் டு transcend the human nature into divine nature. Divine nature-க்கு போயிட்டா then naturally we are going beyond all these three gunas. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதனால இதுக்கு ஒரே வழி, நீங்க சொன்ன மாதிரி மதர் சொன்னதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். இங்க வந்து மிரக்கல் கியூர் கிடையாது. லைஃப்ல வந்து மிரக்கல் கியூரோ இந்த எல்லாமே வந்து என்ன ஜிஃபி ஈஸியா அப்படி கிடையாது. இது வந்து போராடி தான் வரணும். ஏனென்றால் நம்ம நேச்சரை நம்ம ஓவர் கம் பண்றது தான் இங்க போராட்டம். இந்த போராட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நேச்சரை நம்ம ஓவர் கம் பண்றது. ஏன் இதுல நமக்கு போராட்டமா இருக்குன்னா, இந்த இன்டெகிரல் யோகால தட் இஸ் வாட் இஸ் அவர் எய்ம், டு ஓவர் கம் அவர் நார்மல் ஹியூமன் நேச்சர் அண்ட் டு ரீச் அ டிவைன் நேச்சர். இதுக்கு வந்து மதர் சொன்னது ரொம்ப நல்லா சொன்னீங்க. இதுல மில்லியன் டைம்ஸ் நம்ம வந்து ஃபெயிலியர் ஆனா கூட நம்ம அதுக்காக மனம் தளரக்கூடாது. இதுக்கு வந்து ரொம்ப பர்சிவியர் பண்ணணும். மீண்டும் 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 பர்சிவியர் பண்ணி நம்ம இது வந்து வெளியே வரணும்னு சொன்னீங்க. பட் அல்டிமேட்டா மதர் கிவ்ஸ் அன் அஷூரன்ஸ் தட் as long as you sincerely persevere, உங்களுடைய பர்சிவியரன்ஸ் நீங்க சின்சியரா இருந்தீங்கன்னா the divine help will be there. அல்டிமேட்டா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த டுடேஸ் டாக்ல மனிதனுடைய வாழ்வில் போராட்டம் எப்படி தவிர்க்க முடியாதது. அதுல as long as we are sincere in our perseverance, the divine help will be there. மதரோட ஹெல்ப் இருக்கும். then we will be able to overcome all the difficulties. That is what today's takeaway from your talk. Thank you very much, sir. ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. மீண்டும் மீண்டும் நீங்கள் கலந்து கொண்டு அட்லீஸ்ட் once in a month you please participate and you can deliberate on the various aspects of the essays on Gita. This is our humble request. Thank you very much. இதில் கலந்து கொண்ட அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் எங்களது ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது ப்ரேயர் மியூசிக்கோட இந்த நிகழ்ச்சி முடிவு போகும். தேங்க்யூ சார்.